டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம் சார். எதுக்கு சார்? 2 பேரும் புது ஆட்சி வந்துருச்சு, 10 ரூபா கூட வாங்கக்கூடாதுன்ட்டு ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் இருக்குதுன்றதெல்லாம் தாண்டி திருப்பி இந்த என்ட்ரிக்கா கல்ஸுக்கே இன்டென்ட் போடுறாங்க. அதாவது சிஸ்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் என்ன மதுபானத்துக்கான தேவை இருக்கிறது, எது அதிகமாக விற்கிறது அப்படின்னு அந்த மாவட்டம் டாஸ்மாகுக்கு விண்ணப்பம் கொடுக்கணும். இன்டென்ட், அதுக்கு பேர் இன்டென்ட் கொடுக்கணும். உண்மையிலேயே விற்கிறத விட்டுட்டு திருப்பி என்ட்ரிக்கா, கல்ஸ், எஸ்என்ஜே இதை இன்டென்ட் போட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு நந்தகுமார் 2 டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதை தடுக்கவே முடியாது. எனக்கு உண்மையிலேயே நான் கடந்த வாரம் ஆங்கில நாளேட்டில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். எல்லா மாநிலங்களிலும் கிடைக்கக்கூடிய மதுபானங்கள் தமிழகத்திலும் இனி கிடைக்கும் அப்படின்ட்டு. அதை கெடுக்கிறதுக்கு இந்த 2 பேர் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கு தான் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. இல்லை புரியல, 2 பேரால் எப்படி அதை கெடுக்க முடியும்? அதான் நான் சொல்கிறேன் இல்லைப்பா, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு என்னென்ன மதுபானங்கள் தேவை அப்படின்னு இப்போ அனுப்பணும். எதெல்லாம் அதிகமாக விற்றுருக்கோ அது மட்டும் தான் அதுதான் அனுப்பணும். ஏன்னா அதுதான் விற்கும். ஓகே ஓகே. எவனுமே வேணான்னு சொல்கிற விதை வாங்கி வச்சேன்னா இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, சார் ஒரு 150 ரூபா குவார்டர் கொடுத்தாருன்னா பிரச்சனை இல்லை, அவனுக்கு எதுவாக இருந்தாலும் குடிச்சிட்டு போயிடுவான். ஹாஃப் வாங்குறவன் ஃபுல்லு வாங்குறவன் போயிட்டு எனக்கு இந்த பிராண்டு ஃபுல்லு வேணும், அந்த பிராண்டு ஃபுல்லு வேணும்னு கேட்கும்போது இவங்க அது இல்லை இதுதான் இருக்குது. அப்போ இது விற்கிதா? வீரன் ஒன்று இருக்குன்னா எனக்கு சூரன்னு கேட்டால் இல்லை வீரன் தான் நீ குடிக்கணும்னு சொல்கிறது. இதைத்தான் நான் சொன்னேன். எல்லா இடத்துலையும் கன்சியூமர் தான் தேர்ந்தெடுப்பாங்க எந்த பிராண்டு வேணும்னு. இங்கே பிராண்டு கன்சியூமர்கள் தேர்ந்தெடுக்கு. இப்போ அடுத்தது இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, 23,000 டாஸ்மாக் ஊழியர்களின் பணியை நிரந்தரமாக்க டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது என்று. சரி, இது சரியா சொல்லுங்க? சரி மாதிரி தான் எனக்கு தெரியுது. தவறு. ஏன் ஏன் நான் சொல்றேன், நான் சரினால நீங்க தப்பும்பீங்க, அதனால அவன் தப்புன்னு சேஃபா சொல்லிக்கிறான். ஏற்கனவே நிதி சுமை அதிகமா இருக்கு, அந்த காரணத்தினால நான் சொன்னேன். அதுவும் ஒரு காரணம். சொன்னது சரியான காரணம் தான். இந்த அரசு கொள்கை அளவில் மதுபான விற்பனையை தனியாரிடம் விடலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது.